ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இன்றைக்கி தேதி வந்து February 25 காலையில் மணி 11:30 மணி. நான் என்னோடய வண்டிக்கு வந்துட்டேன். இதான் என் வண்டி. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் ஃபேஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், கஷ்டங்கள்லாம் சொல்லியிருப்பேன். அது மட்டும்தான் இந்த வீடியோ. ஏற்கனவே நீங்கள் பார்க்குறவங்கெல்லாம் 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம்னு வேலை பார்த்து அவங்களாம் ஓரளவுக்கு செட்டில்ட் ஆன பிறகு இதெல்லாம் அவங்க வீடியோ போட்டிருப்பாங்க. அதனால் இனிஷியலாக இங்கே வந்தவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக மட்டும்தான் வீடியோ. சப்போஸ் வீடியோ புதுசாக யாரும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த கஷ்டங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என் வீடியோ பார்க்காட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற விஷயம் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்றதை மட்டும் கேளுங்க. அதுக்கப்புறம் வீடியோ பார்க்காதும் உங்களோட விருப்பம். முதல் ஸ்ட்ரகுள் இங்கே என்னடான்னா, இந்த மாதிரி 2 பேர் ஒரே வண்டியில் ஓடும்போது ட்ரைனிங் பீரியடில் என்னாஃப் ஸ்பேஸ் இல்லை. அது நான் படுத்துக்கிறக்கான ஸ்பேஸு அங்கே தான் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நைட் இறக்கி இதெல்லாம் கீழே வச்சுவிட்டு மறுபடியும் மேலே ஏறி அங்கே படுக்கணும். நேற்று நைட்லாம் இதிலே வச்சுட்டு இப்படியே படுத்துக்கிட்டேன். அங்கே டிரைவர் சீட்டில் தலையை வச்சு இங்கே படுத்துக்கிட்டேன் நேற்று நைட்டு வந்ததுனால. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அரிசி பை எல்லாமே நம்ம ஸ்டாக் வாங்கிக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ நீங்கள் ஸ்டாக் வாங்கினீங்கன்னா தான் உங்களால் லைஃப்பில் ஓட்ட முடியும். இல்லைன்னா இங்கே லோக்கலில் மார்க்கெட்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, லோக்கலில் நம்ம போகிற வழி எல்லாமே பைபாஸு. அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரோட்டில் போனாலும் நம்ம வண்டி நிப்பாட்ட முடியாது. பைபாஸில் போனோம்னா ஒன்லி இந்த மெக்டொனால்ட்ஸ், KFC அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாமலாம் இல்லை. ஆனால் இங்கே சம்பாதிக்கிற காசு அப்படியே அதுக்கே ஃபுல்லாக செலவு பண்ணிவிடுவோம். நாம் ஏற்கனவே ஊர்லேருந்து வந்திருக்கோம். கம்பெனி ஒரு பைசா கூட நமக்காக செலவு பண்ணல. கம்பெனியிலேருந்து வண்டிக்கிட்ட கொண்டாந்து விட்டதுக்காக மட்டும்தான் கம்பெனி செலவு பண்ணியிருக்கு. மற்ற எல்லாமே நாம் தான் செலவு பண்ணியிருக்கோம். டாக்குமெண்டேஷன், எல்லா ப்ராசஸ், மெடிக்கல் அனைத்துமே சரி, இது எல்லாமே சேர்த்து ஒரு 5-6 லட்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வர்ற வரைக்கும். அதே போல் இதில் இங்கே மைனஸ் பாயிண்ட் என்னென்னா சம்பளம் வந்து இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்துட்டு நம்ம கம்பெனிக்கு போனால் தான் பேலன்ஸ் சம்பளம் 2000 சம்பளம்னா அதில் 1000 கொடுப்பாங்க. மீதி 1000 நம்ம கம்பெனிக்கு அப்புறமா அப்போ தான் கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வேறு சில விஷயங்கள் என்னடான்னா, டைமிங். இப்போ நாங்கள் லோடு இறக்க தான் வந்திருக்கோம், சும்மா தான் உட்காந்துருக்கோம். ஆனால் வந்துட்டு இந்த டைமில் ஃப்ரீ டைமில் சமைக்க முடியாது. ஏண்டான்னா எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியும். டக்குன்னு கூப்பிட்டாங்கன்னா போய் லோடு இறக்கணும். அதனால சமைக்க முடியறதில்ல. அது இல்லாமல் நம்ம இப்போ ஒரு 2வது டிரைவர் கூட இருக்கோம். அவர் கூட நம்ம ஃபோன் பேசினாலே கொஞ்சம் நச்சுங்கிறாரு. அதனால வந்துட்டு நான் ஃபோன் அதிகமாக பேசலை, வீடியோவும் எடுக்கலை. ஸோ அதனால் நான் இவர் கூட இருக்கிற வரைக்கும் அதிகமாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கும் எனக்கு இன்னும் சம்பளம் வரல. ₹1 கூட நான் சம்பளம்னு வாங்கலை. ஆனாலுமே நான் போலீஸ் ஃபைன் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ண முடியல. 20 GB தான் எனக்கு வருது. ஒரு தடவை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணால் 4 GBக்கு மேலே போகுது. ஸோ 20 GBயில் 4 GB போணுச்சுன்னா நான் மற்ற யூஸ்க்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு ரீசார்ஜ் மறுபடியும் பண்ணுறதுக்கு எனக்கு €3.5 வருது. அதனால் காசு போட்டு ரீசார்ஜ் பண்ண முடியல. அவ்வளோவா எனக்கு வசதி இல்லை. ஸோ நான் கொஞ்சம் சம்பாரிச்சிக்கிட்டு லைட்டாக ஏர்ன் பண்ணிக்கிட்டு அப்புறமா சில வீடியோஸ்லாம் போடுறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன விஷயங்கள், 2-3 மாதத்துக்கு தேவையான ஜாமான்லாம் ஸ்டாக் வச்சுக்கணும். எதுக்குடா இவ்வளோ திங்ஸ் வாங்கி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே நம்ம ஸ்டாக் வச்சுக்கணும். நம்ம தேவையான விஷயங்கள் நம்ம தான் வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா டக்குன்னு போய் எங்கேயும் வாங்கி தொலைய முடியாது. அது வேறு விஷயம். ஃபஸ்ட் டைம் அண்ணன் வண்டி எடுக்கிறாரு தனியாக. அது பவர் அட்ஜஸ்டபுள்ண்ணே. அப்படியா? எப்படி? அங்கே பட்டன் இருக்கும் பாருங்கள், இருக்கா?
கீழே அங்கே லெஃப்ட் ரைட்டுக்கு இருக்குல்ல, அந்த 4 பக்கம் அம்புக்குறி போட்டிருக்கோம் பாருங்க, மோட்டரைஸ். ஓ அது பவர் அட்ஜஸ்டபுள்னு நினைக்கிறேன். அந்த ஃபுல் கையே பவராக வருதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா என்னன்னு தெரியலையா. அதில் பட்டன் இல்லை தான். அது பாருங்க, அந்த விண்டோ சிம்பிள் போட்டு அந்த மிரரா அது கீழே மேலே அதில் தான் அட்ஜஸ்ட் ஆகும். அதில் மேலே இருக்க பட்டன் பாருங்க, அது எதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 4 ஏரோ போட்டிருக்கோம் பாருங்க, அந்த இது ப்ளஸ் மாதிரி இருக்காது. ஓகே, இதில் 2 எந்த சைடு வேணுமோ அந்த சைடு செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட்டு அது ப்ளஸ் மைனஸ் மாதிரி இருக்குது. அது ஓகே சூப்பர். எனக்கு வந்து இந்த அண்ணனே என்னோடய வண்டிக்கிட்ட இறக்கி விட்ற சொல்லி அவர் மேனேஜர் மெசேஜ் பண்ணிட்டாரு. என்னோடய வண்டிக்கிட்டே இந்த அண்ணன் இறக்கி விட்ருவார் ஈவினிங் டைமில். கோஆர்டினேட்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த அண்ணன் கூட நான் லோடு ஏற்ற போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் போகணும். அவன் சும்மா டம்மியாக தான் உட்காந்துருக்க போகிறான், அண்ணன் தான் ஓட்ட போகிறாரு. ஏன்னா இந்த வண்டி நமக்கு கிடையாதுல்ல, அதனால வேணான்ட்டாங்க, ஓட்ட வேணான்ட்டாங்க. அப்படியே ஜிபிஎஸ்ஸை பார்த்து போய்கிட்டு இருக்கோம். ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லுங்க. வைபரில் அதாவது சார் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது எத்தனை கிலோமீட்டர் இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மென்ஷன் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். ஓகே, ஒரு டக்குனு போட்டுருங்க, வண்டி ரன் ஆகிட்டு இருக்குது. பார்க்கிங்கில் உள்ளே விட்டுட்டு கூப்பின காற்றுல விட்டுட்டோம். நல்ல வேலை வந்துட்டேன், எடுத்துட்டேன். செம்மையாக இருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் நேரம் போராடினவங்க வண்டி கூட போராடல, ஜிபிஎஸ் நேவிகேஷன் கூட போராடினோம். என்னன்னா எல்லாமே ரஷ்யன் லாங்குவேஜில் இருக்குது, பேசுகிறதும் ரஷ்யனில் பேசுனுச்சு. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பேசி ஒரு பார்க்கிங்கில் நிப்பாட்டி அவங்கள்ட்ட வீடியோ கால் பண்ணி இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு கேட்டு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் டெம்பரேச்சரை செட் பண்ணோம். அதுவும் லாங்குவேஜ் மாற்றினோம். அதுவும் ரஷ்யனில் இருந்துச்சு, இங்கிலீஷ்க்கு மாற்றினோம். +2 ஆட்டோமேட்டிக் ப்ளஸ் பண்ணி கரெக்டாக 12:47 ஆகுது. கரெக்டாக லோடு ஏற்றிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். லோடு ஏற்றி வெயிட்டு போட்டுட்டு சிஎம்ஆர் அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னை ட்ராப் பண்ணுறது 447 கிலோமீட்டரில் என் வண்டியை அங்கே ஒரு பார்க்கிங்கில் என்னை இறக்கி விட சொல்லியிருக்காங்க. ஒரு அண்ணன் வந்து ஒரு 550 கிலோமீட்டர் போகணும். 550 கிலோமீட்டரில் போய்ட்டு லோடு இறக்கணும். அவர் ஃப்ரான்ஸுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம், பெல்ஜியத்துக்குள்ளே இருந்து. இந்த மாதிரி வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டிப்பரு செம்ம லுக்கு அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வண்டியும் பிடிக்கும், அந்த வண்டியும் பிடிக்கும். ரெஃப்ரிஜரேட்டர் வண்டியும் பிடிக்கும், அந்த வண்டியும் பிடிக்கும். சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க தலைவனுங்க. பெல்ஜியம் பாருங்கள் மக்களை, கண்ணுக்கு முன்னாடி அழகழகான கோட்டைங்கள்லாம் நல்லாவே தெரியுது. ஆனால் வந்துட்டு எதையுமே உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது. நாங்கள் அப்படியே பைபாஸ் ரைடர்ஸ் தான் ஒன்லி. நம்மள வண்டியோட உயரமாக இருக்க மாட்டேது. ஏய் இப்படி பெல்ஜியம்மா அவ்வளோ அர்ஜென்ட்டு. ஃப்ரான்ஸில் இருக்க டோல் பிளாஸா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டோல் பிளாஸாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீன்னு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் போட்டிருக்கிறதுல தான் நம்ம போகணுங்களாம். நம்ம ஊரில் டோல் பிளாஸாவை பார்த்தா என்ன நினைப்போம் நம்ம, மாப்பிள்ள அந்த டோலில் ஓரங்கட்டி நிற்க வந்து டீ குடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஆர்டிஓ நிற்கிறாரான்னு பார்ப்போம். இங்கே எதுவும் இல்லைங்க, நாங்கள் பாட்டில் போய்கிட்டு இருக்கோம். செங்கோடா தூக்குடா, பீப் அண்ட் கோ. பாரிஸ் சிட்டி ஓரமாக போகிறோம். இந்த ஹைவேல போகணும்.
நாங்கள் பாரிஸ்குள்ளே போகிறனால கொஞ்சம் முன்னாடியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். After 400 meters, take the highway in the direction of Bordeaux-Nantes A3. மக்களே, ஐஃபில் டவர் தெரியுது மக்களே. அங்கே அந்த கூம்பு மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த பில்டிங்ஸ் மறைச்சிக்கிச்சு. ஐயோ, எங்கடா கடவுளை கண்ணில் காட்டுறன்ற மாதிரி நான் வீடியோ எடுக்கும் போது ஒன்றும் தெரியலையா? அங்கே தெரியுது. சாரி, ஹைவே பாரிஸ் ஐஃபில் டவரை பார்த்து தொலை முடியல நம்மளால். இந்த டிராஃபிக்காக வேண்டி தான் எங்கால் முன்னாடியே போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஏன்டான்னா அவருக்கு 1 hour தான் பேலன்ஸ் இருந்தது டிரைவிங் டைமு. ஸோ இந்த டிராஃபிக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம்னா எங்கேயாவது இதாகிடுமோ அப்படின்னு சொல்லி இந்த இடம் டிராஃபிக் ஆகும்னு தெரியும். அதனால நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சப்போஸ் தெரியாத இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. பாரிஸ் சிட்டி மக்களே நல்லா தான் இருக்குது ரோடு. நல்லா ரோட்டை குறை சொல்லல, ஜிபிஎஸ்லாம் கரெக்டாக பார்த்து ஓட்டிட்டு. இவன் போகிறான், நம்ம ஜிபிஎஸ் ஏன் அப்படி சொல்லுது? அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசையும் கட்டின்ற மாதிரி அவ்வளோ பெரிய மாளிகை மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பர்மா பஜார் மாதிரி கடை போட்டிருக்காங்க. இது என்ன தெரியல, இங்கேருந்து மக்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இது என்ன இடம்னு தெரியல. போகலாமா? எங்கே பார்த்தாலும் ஒரு டிராஃபிக்காக இருக்குங்க, செம்ம டிராஃபிக் ஆகுது. நமக்கு வேறு பாலம்லாம் ரொம்ப ஷூராக எவனோ ஒருத்தர் உரசிக்கிட்டுலாம் போயிருக்காங்க பாருங்க. இங்கே மேலே பார்த்தீங்களா கோடு கோடாக தெரியுது. இந்த ஃபோனுக்கு மட்டும் என்ன ஆகுன்னே தெரியாது. இந்த இன்றைக்கி அண்ணன் கூட இருக்கனால இதெல்லாம் தெளிவாக ஓரளவுக்கு வீடியோ எடுக்க முடியுது. நாளைக்கு நான் தனியாக வந்தனால இதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன். இதே மாதிரி சேம் பில்டிங் சிங்கப்பூரில் ஒன்று இருக்குது. சிட்டி மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க. எங்கேருந்து வருவானுங்கன்னே தெரியாது பாருங்க. நம்ம வேறு உயரத்தில் உட்காந்துருக்கோம், அவனுங்க இருக்கிறதே தெரியாது, வர்றது போகிறதே தெரியாது. செவன்ட்டி தான் இதுக்குள்ள ஸ்பீட் லிமிட். ஒன்றுமே இல்லை, மேலே ஓப்பனாக தான் இருக்குது, கூரைக்கு மேலே. என்ன இருக்குது மேலே? ட்ரெயின் ட்ராக்காக இருக்குமோ? இருக்குது, எவ்வளோ பெரிய பாலம் மாதிரி டனலாக இருக்குது. மேலே சிட்டி. அவ்வளோதான், இனிமேல் போயிட்டே இருக்கும் வண்டி. இங்கே பாருங்கள், டிராஃபிக்கே இல்லை பாருங்கள், கிளியர் ஆகிடுச்சு.